நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருஷ்ணன் பேசுறேன். கடந்த வாரம் மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம பிரெடிக்ட் பண்ண மாரி மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ஆகல. ஒரு சைட்வேஸ்லயே மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆயிருச்சு. அஸ் ஆஃப் நவ் இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணி அகைன் அப் ட்ரெண்டுக்குள்ள போவானா? இல்ல கிளியரான ஃபால் ஆவானா? அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனா இந்த வீடியோல பார்த்துருவோம். அண்ட் தென் ரீசென்ட் டேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட சேனல் வந்து கொஞ்சம் இல்ல ரொம்பவே டெவலப் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு உதவிய சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நீங்க பண்ற சப்போர்ட் வந்து என்னையும் மென்மேலும் வளர வைக்குது. நீங்களும் சேர்ந்து கண்டிப்பா வளருவீங்கன்னு நம்புறேன். அண்ட் தென் உங்களுக்கு ட்ரேடிங் உங்களுக்கு சிக்னல்ஸ் வேணும், கரன்சி பேர்ல உங்களுக்கு சிக்னல்ஸ் வேணும் அப்படின்னா, நம்மளோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீக்லி வந்து சிக்னல்ஸ், ட்ரேடிங் வந்து எப்படி பண்ணணும், என்ன டைம் ஃப்ரேம்ல பண்ணணும், என்ன லாட்ஸஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸும் கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைச்சிரும். ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற புரோக்கரேஜ்ல ஜாயின் பண்ணா போதும். அண்ட் தென் இப்ப தான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நான் ட்ரேடிங் குடுக்குற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரி வாங்க கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டீடைல் எக்ஸ்ப்ளனேஷனா இந்த வீடியோல பார்த்துடலாம். எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, நம்ம கண்டிப்பா ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணணும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம சிக்னல்ஸ் எடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து டீப்பாவே லாஸ்லாம் போயிட்டுருக்கும். ஸோ அதே இது நம்ம ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி சிக்னல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அது லாஸ்ல போனாலும் ரெக்கவர் ஆகுறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் 2வது பார்த்தோம் அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணணும். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம டிரா பண்ணோம் அப்படின்னா, அடுத்து எந்த லெவல்ஸ்க்கு மார்க்கெட் போயிட்டு ரீடெஸ்ட் ஆகும், ரீட்ரேஸ்மென்ட் ஆகும் அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸும் ரொம்பவே தெளிவா கிடைச்சிரும். அண்ட் தென் இப்ப பார்த்தோம் அப்படின்னா, கோல்டு வந்து நம்மளோட அப் ட்ரெண்ட் சேனல்ல வந்து ஒரு ஆல்மோஸ்ட் அக்டோபர்ல இருந்து ஜனவரி வரைக்கும் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணி, அதாவது இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணி மார்க்கெட் கிளியரான ஒரு சைட்வேஸ்ல போயிட்டுருக்கு. ஸோ இப்போ கோல்டு வந்து கிளியரான அப் ட்ரெண்ட் கிடையாது. ஒரு சைட்வேஸ்ல இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்லிக்கிறேன். ஸோ சைட்வேஸ் அப்படிங்கும்போது அதோட ஹையா பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து 2073 அண்ட் தென் லோவா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம 1980லிருந்து 70 அப்படிங்கிற ஜோன் வந்து லோ. ஸோ மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு கன்சாலிடேட்டட் ஸ்டேஜ் பிளஸ் சைட்வேஸ்ல இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இப்போ இதுல நமக்கு ஹையா பார்த்தோம் அப்படின்னா 2076 போகும். லோவா பார்த்தோம் அப்படின்னா 1980 அப்படிங்கிற ஜோனுக்கு போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இப்போ சைட்வேஸ்லயுமே நமக்கு இன்னொரு ட்ரெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இதுல பாருங்க சைட்வேஸ்ல நமக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு பேரலல் டவுன் ட்ரெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ அதையுமே இப்போ வந்து கிளியரா மென்ஷன் பண்ணி இத பேஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ செல் கால் எடுக்க போறோம். அண்ட் தென் மார்க்கெட் இத பார்த்தாலே தெரியும். கிளியரா வந்து 1974 அப்படிங்கிற ஜோன் வந்ததுக்கப்புறம் ஒரு சைட்வேஸையும் டச் பண்ணி பிளஸ் ட்ரெண்ட் லைனும் ஒபே பண்ணி கிளியரா ஒரு புல்லிஷ் ஆக போகுது. ஸோ இந்த அனலைசிஸ் வீடியோல ஃபர்ஸ்ட் ஒரு செல் கால் இருக்கும். 2வது ஒரு பை கால் இருக்கும். ஸோ வீடியோ வந்து சின்னது இல்ல, ரொம்பவே லாங்கா இருக்கும். ஸோ வீடியோவ லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் தென் மார்க்கெட்ட பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து கிளியரா வந்து ஒரு புல்லிஷ் தான் ஆகப்போகுது. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ டிரா பண்ணிட்டு, எந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் அகைன் புல்லிஷ் ஆகும், எங்க நம்ம செல் எடுக்கணும் அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸும் டீட்டெயிலா சொல்லப் போறேன். நம்மோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஒன் பார்த்தோம் அப்படின்னா 2038. ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து இந்த ஜோன வந்து டச் பண்ணி மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ 2வது ரெசிஸ்டன்ஸ் ஒன் பார்த்தோம் அப்படின்னா 2056லேருந்து 2060. அதையும் நம்ம வந்து கிளியரா இதில மென்ஷன் பண்ணிக்கலாம். சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம 2006லேருந்து 2011 அப்படிங்கிறது நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். 2வது சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஒரு டிசம்பர் லோவான 1980 அப்படிங்கிறது நம்மளோட 2வது சப்போர்ட் ஜோன். ஸோ இப்போ வந்து கிளியரா எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிடலாம். நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் R1 பார்த்தோம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் R1 அதோட லெவல் பார்த்தோம் அப்படின்னா 2038லேருந்து 42 வரைக்கும் அதோட முதல் லெவலு. அண்ட் தென் 2வது லெவல் பார்த்தோம் அப்படின்னா 2058லேருந்து 60. ஸோ இது வந்து நம்ம R2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் R2 லெவல் பார்த்தா 2058லேருந்து 60 வரைக்கும் நம்மளோட 2வது ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீக் வந்து நம்மளோட லோவா இருந்த 2006. ஸோ வந்து சப்போர்ட் மென்ஷன் பண்ணிக்கலாம். சப்போர்ட் S1 வந்து 2006லேருந்து 2010 வரைக்கும் நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோனு. 2வது சப்போர்ட் ஜோன் வந்து நம்மளோட டிசம்பர் லோ பார்த்தோம் அப்படின்னா 1970லேருந்து 80. ஸோ வந்து நம்ம வந்து S2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். 1975லேருந்து 80 வரைக்கும் நம்மளோட 2வது சப்போர்ட் ஜோன். ஸோ முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ அதையும் இதில் வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிக்கலாம். பேரலல் டவுன் ட்ரெண்ட் லைன். parallel downtrend line.
ஸோ இப்போ வந்து மார்க்கெட் கிளியராக பார்த்துட்டோம். ஃபால் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக 1980, புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா 2060. ஸோ இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு அதாவது 2060 பிரேக் பண்ணும்போது தான் ஸோ அப் ட்ரெண்ட் கன்டினியூஷன் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ 1970 பிரேக் பண்ணும்போது தான் நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து கன்டினியூஷன் ஆகுதான் தெரியும். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் தான் இருக்கும். சைட்வேஸ்னால் என்ன அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆகும், ஒரு புல்லிஷ் ஆகும், ஃபால் ஆகும், ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ 1980 அப்படிங்கிற ஜோனை கிளியராக பிரேக் பண்ணும்போது நமக்கு செல் ட்ரெண்டு, 2060 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ணும்போது நமக்கு கிளியரான அப் ட்ரெண்டு. அஸ் ஆஃப் நோ இந்த ப்ரொஜெக்ஷன் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு ஃபால் தான் ஆக போகுது. என்னென்ன ரீசனால ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறதையும் ரொம்பவே தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ ப்ரொஜெக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே கண்டிப்பாக ஃபால் ஆகாது. ஸோ கொஞ்சம் ஹையராக பார்க்கும்போது நமக்கு 2025 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிட்டு அந்த ப்ரீவியஸ் டேயோட ஹையை பார்த்தோம் அப்படின்னா 2027. ஸோ 2025 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிட்டு தான் ஃபால் ஆகும். நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 2037. மேபி லிக்விடிட்டி ஹண்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால 2048 அப்படிங்கிறத நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸாக வச்சுக்கலாம். நம்மளோட முதல் டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2010. ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1980. அதாவது 2010 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ணிட்டாலே மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு லாங்கான ஒரு ஃபால் ஆகிடும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ கிளியராக நம்ம வந்து இதில் மென்ஷன் பண்ணிட்டோம். அடுத்தபடியாக எங்கே என்னென்ன ரீசனால செல் ஆக போகுது அப்படிங்கிறதையும் கிளியராக உங்களுக்கு வந்து 1 by 1 சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணிடலாம் முதல்ல. ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா 2048 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ். அதை வந்து ஒரு போல்டன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக தெரியும். அண்ட் தென் டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா TP1. டார்கெட் ப்ரைஸ் 1 வந்து நம்ம வந்து 2010. அதை கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். அதில் TP1 வந்து 2010. TP2 பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லோவான 1980 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் 2. அது வந்து TP2 1980. இப்போது என்ன ரீசன்னால் மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத 1 by 1 தெளிவாக பார்க்க போகிறோம். அண்ட் தென் இந்த செல் ப்ரொஜெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ரீசனால் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகும், எந்த இடத்துலேருந்து புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ முதல் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பீரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. ஸோ அதே கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு பீரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்தாலே மார்க்கெட் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபால் தான் ஆகும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்டும் வந்து டவுன் ட்ரெண்டில் ஒரு பீரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. ஸோ இது வந்து முதல் ரீசன். ரெண்டாவது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டபுள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் வந்து ஒரு பீரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பீரிஷ் என்கல்ஃபிங் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து கிளியராக ஒரு பீரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் தென் ட்ரிபிள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் பார்க்கும்போது நமக்கு எந்த வித கன்ஃபர்மேஷன்ஸுமே கிடைக்கல. ஸோ அதனால் இது ரெண்டையுமே நம்ம வந்து கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஒரு bearish spinning top. இது ஒரு bearish spinning top. ஒரு bearish spinning top இருந்தனால மார்க்கெட் வந்து செல் ஆகும் அப்படிங்கிறது முதல் ரீசன். ரெண்டாவது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா டபுள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் ஒரு bearish engulfing ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு bearish engulfing, அதையும் இதில் கிளியராக மென்ஷன் பண்ணிவிடுவோம். bearish engulfing வந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ரெண்டாவது ரீசன் செல் ஆகிறதுக்கு. ஸோ கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் என்னென்ன ரீசனால் மார்க்கெட் வந்து bearish ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ சார்ட் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு ஒரு பேரலல் டவுன் ட்ரெண்ட் சேனலில் இருக்குது. அதை கிளியராக மென்ஷன் பண்ணுறேன். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, அடுத்தபடியாக ஒரு லோவர் லோ தான் போக போகுது. ஸோ மார்க்கெட் வந்து கிளியரான ஒரு பேரலல் டவுன் ட்ரெண்டில் சேனல் இருக்குது. ஸோ இது வந்து மூணாவது ரீசன் மார்க்கெட் வந்து பீரிஷ் ஆகிறதுக்கு. ஸோ இது வந்து செல். சார்ட் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த வித கன்ஃபர்மேஷன்ஸுமே இல்லை. அண்ட் தென் ஸ்டாப் லாஸ், அதாவது இந்த இடத்த டச் பண்ணி மார்க்கெட் ஏன் ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறது சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கிளியராக ஒரு ரீடெஸ்ட் ஜோன் இருக்குது. ஸோ அதை கிளியராக மென்ஷன் பண்ணுறேன். இந்த இடத்துல மார்க்கெட் கிளியராக ஒரு ரீடெஸ்ட் ஜோன் இருக்குது.
என்ன ரீசனால இந்த ஜோன் வந்து ரீடெஸ்ட் டச் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணும் முதல் ரீசன். ரெண்டாவது வந்து அந்த இடத்துல லாஸ்ட் வீக்லி சப்போர்ட் இருக்குது, வீக்லி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. வீக்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 2037 அப்படிங்கிற ஜோனுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக எப்போ மார்க்கெட் இந்த ஜோனை டச் பண்ணுதோ கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபாலோ ஆகிடும். ஸோ நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வந்து 2025லேருந்து 2030 வரைக்கும் நம்ம வந்து என்ட்ரி ப்ரைஸை வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுனால ஒயிட் கலரில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்கெட்டோட ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ஒரு லைட்டாக ஒரு புல்லிஷ், ஸோ 2025 அல்லது 30 வரைக்கும் விட்டுட்டு விக் வரைக்கும் விட்டுட்டு மார்க்கெட் கிளியராக வந்து ஒரு ஃபால் தான் ஆக போகுது. ஸோ ட்ரெண்ட் லைனையும் ரெசிஸ்டன்ஸும் ஒபே பண்ணி மார்க்கெட் கிளியராக இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபால் ஆக போகுது. முதல் ரீசன் ஒரு பீரிஷ் ஸ்பின்னிங் டாப், ரெண்டாவது வந்து ஒரு பீரிஷ் என்கல்ஃபிங், மூணாவது வந்து ஒரு பேரலல் டவுன் ட்ரெண்ட் சேனல் இருக்குது. நாலாவது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் வீக்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் பார்த்து போயிட்டே இருக்கும். அண்ட் தென் டார்கெட் ப்ரைஸ் 1 ரீச் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு சேனலை பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு கிளியராக ஒரு சேனல் முதல்ல சொல்லியிருந்தேன், ஒரு டவுனு, ஒரு புல்லிஷு, ஒரு டவுனு, ஒரு புல்லிஷு, ஒரு டவுன். ஸோ நமக்கு வந்து பேரல் டவுன் ட்ரெண்ட் சேனலில் இருக்கிறதுனால மார்க்கெட் இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட கோல்டு வந்து ஒரு பீரிஷ் ஆகிறதுக்கான ரீசன்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸோ மார்க்கெட் நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ண மாதிரி இந்த ஜோனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்கிறேன். ஸோ இது வந்து நம்மளோட செல் ப்ரொஜெக்ஷன் முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து மார்க்கெட்டோட பை ப்ரொஜெக்ஷன் பார்க்க போகிறோம். அந்த எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட பை ப்ரொஜெக்ஷன் பார்க்க போகிறோம். நான் பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து ஒரு கிளியராக ஒரு சைட்வேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன், கரெக்டாக? ஸோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க போகிறோம். ஹையாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2088, லோ வந்து 1980. ஸோ டவுன் ட்ரெண்ட், கரெக்டாக? இப்போது மார்க்கெட் வந்து இப்படி இருக்குது. ஸோ ஹையாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2080 வரைக்கும் இருக்குது, லோவாக பார்த்தோம் அப்படின்னா 1924 வரைக்கும் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனலே ட்ராப் பண்ணியிருந்தோம். டவுன் ட்ரெண்ட் கிளியராக வந்து என்ன பண்ணியிருந்தோம், டவுன் ட்ரெண்ட் சேனல் ட்ராப் பண்ணியிருந்தோம். இது வந்து நமக்கு ரெக்டாங்குலர் சைட்வேஸ். ஸோ மார்க்கெட் எப்போ, அதாவது இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபால், இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபால் ஆகி நம்மளோட டார்கெட் ப்ரைஸை ரீச் ஆகுதோ 1974 ரீச் ஆகும்போது நமக்கு இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு புல்லிஷ் ஆகும். புல்லிஷ்னா என்ன ஆகுது, லாங் பொசிஷன், இந்த இடத்துலேருந்து ஒரு பை எடுப்போம். டார்கெட் ப்ரைஸ் என்ன வைப்போம், 2030 அப்படிங்கிற நம்ம ஃபஸ்ட் டார்கெட் ப்ரைஸாக இருக்கும். ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2078 அப்படிங்கிறது நம்மளோட ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸாக இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்விங் லோவாக இருக்கிற 1956லேருந்து 1960 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸாக இருக்கும். ஸோ என்ன ரீசனால் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மேஜர் சப்போர்ட், கிளியராக அதை மென்ஷன் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு மேஜர் சப்போர்ட் ப்ளஸ் ட்ரெண்ட் லைன் இருக்குது. அதை கிளியராக இதில் ஆகே நம்ம புரியணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறேன். மேஜர் சப்போர்ட் and obey trend line at 1980. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் சப்போர்ட்டை வந்து ஒபே பண்ணி அகெயின் ஒரு ப்ரொஜெக்ஷனாக பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு பை ஆகும். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா கிளியராக வந்து ஒரு பை ஆகிடும். ஸோ நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் வந்து வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ், அதாவது 2030 வந்து பை எடுக்க சொல்லியிருக்கோமா. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 2030க்கு நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுதான் நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் 1 இருக்கும். ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரெண்டோட ஹை 2080 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்தபடியான டார்கெட் ப்ரைஸாக இருக்கும். இது இந்த ஜோனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு டீப்பான ஒரு டவுன் ட்ரெண்டை பார்த்து மார்க்கெட் வந்து கிளியராக மூவ்மெண்ட் ஆகி போயிடும். ஸோ இப்போ வந்து கிளியராக மென்ஷன் பண்ணலாம், நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 2030, இது வந்து நம்மளோட டார்கெட் ப்ரைஸும் கூட. அண்ட் TP1 மார்க்கெட் அதை பிரேக் பண்ணி மேலே போகும்போது நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் 2, இது அதையும் கிளியராக மென்ஷன் பண்ணிடலாம். இது வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2 அண்ட் TP2 லெவலில் பார்த்தோம் அப்படின்னா 2080. ஸோ அப்படிங்கிறது நம்மளோட ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸாக இருக்கும். ஸோ கிளியராக அகைன் ஒன் செகண்ட் சொல்கிறேன், நமக்கு எப்போ 1980 அப்படிங்கிற ஜோனை டீப்பாக பிரேக் பண்ணுறோ அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகும். அண்ட் தென் நம்மளோட சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ லோவராக பார்க்கும்போது
நமக்கு 1960 அப்படிங்கிற ஜோனா இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோன் அண்ட் சப்போர்ட் ஜோனாக வச்சுக்கலாம். கிளியராக பார்த்தோம் அப்படின்னா 1960 ரீடெஸ்ட் ஜோன் கூட இந்த ஜோனை டச் பண்ணிட்டு கூட மேபி இந்த அளவுக்கு ஒரு விக்கு விட்டு கூட மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கோல்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியராக ஒரு பை ஆகும். ஸோ அந்த பை ப்ரொஜெக்ஷன் வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட பை ப்ரொஜெக்ஷன். மார்க்கெட் இந்த மாதிரி நம்ம ட்ராப் பண்ண மாதிரி 1978 அப்படிங்கிற ஜோன் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ரெண்டாவது ட்ராப் பண்ண மாதிரி கண்டிப்பாக இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் கிளியராக வந்து ஒரு புல்லிஷ் ஆகிடும். ஸோ இது வந்து கோல்டோட ரெண்டாவது பை ப்ரொஜெக்ஷன். ஸோ அதை வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் ஃபஸ்ட்டு செல்லு, ரெண்டாவது பை அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம டிஎக்ஸை கூட நம்ம டிஎக்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா மார்க்கெட் எந்தெந்த லெவல்ஸ்க்கு போகும், இது வந்து நமக்கு மேட்ச் ஆகிருக்கு, நம்ம ட்ரேடிங் பண்ணது எல்லாமே கிளியர் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ டிஎக்ஸை வந்து பார்த்துலாம் அனலைசிஸ். ஸோ டிஎக்ஸை வந்து நம்ம 28 அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஒரு சப்போர்ட் ஜோனையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து கிளியராக போயிருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும், கிளியராக நம்ம ப்ரீவியஸாக ட்ராப் பண்ணதை வச்சே நம்ம வந்து இப்போவும் நமக்கு ட்ராப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது நமக்கு மார்க்கெட் கிளியராக நம்ம ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பிரேக் பண்ணிடுச்சு. அப்போ நம்ம இப்போ இமீடியட் சப்போர்ட் என்னது, ரெசிஸ்டன்ஸ் R1 இருந்தது, சப்போர்ட் 1 மாறிடுச்சு. இது வந்து நம்மளோட சப்போர்ட் 1. சப்போர்ட் 2 பார்த்தோம் அப்படின்னா 102. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்வாலிட் ஆயிடுச்சு. அப்போ அடுத்தபடி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 104 அப்படிங்கிறது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ். கிளியராக மென்ஷன் பண்ணிடலாம். 104 அப்படிங்கிற முதல் ரெசிஸ்டன்ஸு. ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 105. நம்ம கீழே உள்ள சப்போர்ட் எல்லாமே இன்வாலிட் ஆயிடுச்சு. ஸோ என்ன ரீசனால இன்வாலிட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஎக்ஸ் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. கிளியராக பாருங்கள். இந்த இடத்துல டிஎக்ஸ் வந்து ஒரு ரேலியாக ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தது. இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ பிரேக் இட் திஸ் ரீஜியன். இந்த ஜோனை பிரேக் பண்ணதுனால இது வந்து நம்மளோட மெயின் சப்போர்ட் ஜோனாக மாறிடுச்சு. ஸோ அஸ் ஆஃப் நம்ம என்ன ஆகும், மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுனால அண்ட் தென் இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்ததுனால மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு புல்லிஷ் தான் ஆகும். ஒரு ப்ரொஜெக்ஷனை பார்க்கும்போது ஒரு லாங், இந்த இடத்துலேருந்து ஒரு லாங் போகும். டார்கெட் ப்ரைஸ் 1 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 104 அப்படிங்கிற டார்கெட் ப்ரைஸ் 1 இருக்கும். ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 105. ஸோ கிளியராக இதை மென்ஷன் பண்ணிட்டோம். ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக அந்த கேண்டில் லோவாக 103 தான் வைக்கணும். மேபி லிக்விடிட்டி கண்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால 102. அஸ் ஆஃப் நோ இதோட ப்ரொஜெக்ஷன் பார்க்கும்போது இந்த இடத்துல அதாவது பாத்வேயாக பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு ஃபால் ஆகும்போது என்ன ஆகும், கோல்டு வந்து நம்ம 2025 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும். இங்கேருந்து மார்க்கெட் கிளியராக 104 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ணும்போது நம்ம டார்கெட் ப்ரைஸ் 2000 ரீச் ஆகும். இதையும் டச் ஆகி ரீபவுண்ட் கொடுத்து மேலே போகும்போது 1950 அப்படிங்கிற டார்கெட் ப்ரைஸை ரீச் பண்ணி போயிடும். ஸோ டிஎக்ஸையும் நம்மளோட டவுன் ட்ரெண்ட் சேனலில் பிரேக் பண்ணியிருக்கு. கோல்டு வந்து நம்மளோட அப் ட்ரெண்ட் சேனலில் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா கிளியராக ஒரு ப்ரொஜெக்ஷன் கிடச்சிருக்கு. கோல்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு செல் ஆகிட்டு ரெண்டாவது ஒரு புல்லிஷ் ஆகும். அண்ட் தென் டிஎக்ஸை வந்து ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது அதுவுமே நமக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு செல் சிக்னலாம் கொடுத்துருக்கு. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அப்கமிங் டேஸில் வந்து நமக்கு மாதத்தின் முதல் நாள் அப்படிங்கிறதுனால நமக்கு என்எஃப்பி நியூஸஸ் வந்து இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ட்ரெண்டையும் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகும். ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பாசிட்டிவாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இதை விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.